வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ தான். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என்னோட பெயர் ராஜ்குமார் லோகநாதன். நான் ஒரு வெட்டினரி டாக்டர், கால்நடை மருத்துவர். நம்ம சேனலோட நேம் பார்க்கும்போதே இன்னும் பார்க்கலையா? கிராமத்து டாக்டர் அப்புறம் ப்ரொஃபஷன், இது ரெண்டையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல கால்நடைகளை பத்தி தான் பார்க்க போறோன்னு. ஆனா நம்ம சேனல்ல வெறும் கால்நடை வளர்ப்பு அப்புறம் அதோட மேலாண்மை பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறது இல்ல. கால்நடைகள்ல உங்களுக்கே தெரியாம ஏகப்பட்ட பிசினஸ் வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? தமிழ்நாடோட பாப்புலேஷன் இன்னைக்கு சுமார் 8 கோடி. இந்த 8 கோடி மக்களும் அவங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பால், முட்டை, இறைச்சி இதெல்லாம் நீங்க உற்பத்தி பண்றதா? ஆனா ஒரு நாளாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உற்பத்தி பண்றது நீங்க, கன்சியூம் பண்றது மக்கள். நடுவுல ஒருத்த உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறான் பாத்தீங்களா? அவனோட வளர்ச்சின்றது எங்கேயோ இருக்கு, உங்களோட வளர்ச்சின்றது அங்கேயேதான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, விவசாயத்துல நீங்க ஒரு 4 மாசம் 5 மாசம் கஷ்டப்பட்டு விளைவிச்ச பயிர் கடைசியா சாகுபடிக்கு வரும்போது எத்தனையோ தடவை காஞ்சு போயிருக்கும். ஆனா எத்தனை தடவை அந்த மாதிரி உங்களுக்கு மகசூல் கிடைக்காம போனாலும் திரும்ப திரும்ப நிச்சயமே இல்லாத அந்த விவசாயத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கடின உழைப்பையும் போடுறீங்க. ஏன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கடின உழைப்பையும் நீங்க வச்சிருக்கக்கூடிய கால்நடையை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் ஒரு பிசினஸா மாத்துறதுக்கும் முயற்சி செய்ய மாட்டீங்க? ஏங்க, ஒரு பிரைவேட் கம்பெனி எவ்வளவோ பேருக்கு வேலை கொடுத்து டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளவோ செலவு பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறான். ஏன் நீங்க ஒரு 200 இருந்து 300 லிட்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பால் பண்ண அமைச்சு ஒரு 150 லிட்டர் பாலை நேரடியா, ஒரு 50 லிட்டர் பால் தயிரா, 50 லிட்டர் பன்னீரா, மீதி இருக்க பாலை நெய்யா மாத்தி உங்களால் நேரடியா விற்பனை பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் பிராய்லர் பண்ண, முட்டைக்கோழி பண்ண, இது எல்லாமே 1980s 1980களில் ரொம்பவே சிறிதளவுல தொடங்கப்பட்டது தான். அன்னைக்கு தொடங்கும் போது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இன்னைக்கு பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கும்னு. சரி, அதெல்லாம் விடுங்க, உங்க காலத்தோட போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் தலைமுறையினர் வந்துட்டு இந்த கால்நடை வளர்ப்புகளை அதிகமா உள்ள வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஆனா என்னதான் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விவசாயத்திலையும் கால்நடை வளர்ப்பதையும் அதிக ஆர்வம் இருந்தாலும் நிறைய காரணங்களால அவங்களால உள்ள வர முடியாம போயிடுது. அது ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் யாருப்பா பொண்ணு கொடுப்பா? நீ ஒரு 10,000 20,000 சம்பாதிச்சாலும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு காலையில 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போறதுதான் கௌரவம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாட்டு சாணத்தை அள்ளுறது வந்துட்டு ஒரு கேவலமான விஷயமா பாக்குறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதே மாட்டு சாணத்தை தான் நீங்க கையில கரைச்சி கிருமி நாசினியா பயன்படுத்திட்டு இருந்தீங்க. ஆடு மாடு வளர்க்குறது, பன்னி வளர்க்குறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிம்பத்தை வந்துட்டு கால்நடைகளை வந்துட்டு நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. கால்நடைகளும் கொஞ்சம் கொஞ்சமா கமர்ஷியலா மாறிட்டு வருதுன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு த மீட் சாப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நேம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனி யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐடி ஃபீல்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் வெளியே வந்துட்டு ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு த மீட் சாப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கறிக்கடையை மாடர்னா மாத்துறாங்க, நீட்டா மாத்துறாங்க. எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை கறிக்கடைக்கு போனா கூட உட்காந்து வாங்கிட்டு போற அளவுக்கு கிளீனா மாத்துறாங்க. அப்புறம் அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க ஆடுகளை வச்சு வாரத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உங்க நாலேஜையும் ஹார்ட் ஒர்க்கையும் கம்பைன் பண்ணி இந்த கால்நடைகளில் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவில் வந்துட்டு சாதிக்க முடியும். இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லிட்டு வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு. நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கலி வந்துட்டு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஸோ சின்ன வயசுல இருந்தே ஆடு மாடு கோழி இவங்களோட சேர்த்து என்னையும் வளர்த்து விட்டாங்க. அப்புறம் என்னோட ப்ரொஃபஷனல் வெட்டினரி. நாங்கள் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதம் ஃபார்ம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாதவரம் பால் பண்ணை, அப்புறம் சேலத்தில் கூடிய செம்மறியாட்டு பண்ணை, ஊட்டி சாண்டினலா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஃபார்ம் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது இப்போ கரண்ட்ல லைஃப் ஸ்டாக்ல வந்துட்டு என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மீடியமா தான் வந்துட்டு இந்த சேனலை நான் பார்க்குறேன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இருக்கக்கூடிய நாலேஜ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பண்ணும்போது எனக்கு கிடையாது. ஆனால் நான் செகண்ட் இயர் பண்ணும்போதே எனக்கு கால்நடைகளை வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் வந்துட்டு கால்நடை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் தேடும்போது தமிழ்ல வரும். 100 ஆடு வச்சு எப்படி மாசம் 3 லட்சம் சம்பாதிக்கிறது, 10 மாடு வச்சு எப்படி மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எப்பறம் ஒருத்தர் 3 இருந்து 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு செட்டப் பண்ண ஃபார்மை 30 செகண்ட் வீடியோல எப்படி அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஸோ என்னால் வந்துட்டு இன்னும் பெட்டரா உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிதான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3வது ரீசன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, வீடியோஸ் போட போட ஃபியூச்சரில் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.
வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வந்துட்டு கால்நடை வச்சிருக்காங்க, அதை எப்படி வந்துட்டு ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு கால்நடையில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் எந்த ஒரு நாலேஜும் அதை பற்றி இல்லை, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம சேனலில் வந்துட்டு கால்நடை வளர்ப்பு, அப்புறம் அதோட மேலாண்மை, அப்புறம் நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம், அப்படி மதிப்பு கூட்டி உற்பத்தி பண்ண பொருளை எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம், கவர்மெண்ட்ல கால்நடைகளுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, லோன்ஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கால்நடை பொருட்களை வச்சு நிறைய கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மாற்றத்திற்கான பாதையில் உங்கள் ராஜ்குமார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.